யமனையே எட்டி உதைத்த ஈசனா, காலத்தை வென்று என்றும் 16 வயது இளைஞனாக வாழும் சிறுவனின் கதை இது. மிருகண்டு முனிவர், மருத்மதி தம்பதியினர் சிவனிடம் வரம் கேட்டனர். சிவன் ஒரு தேர்வை முன்வைத்தார். 100 வருடம் வாழும் அறிவற்ற மகனா, 16 வருடம் வாழும் ஞானி மகனா? பெற்றோர் ஞானத்தையே தேர்ந்தெடுத்தனர். பிறந்தான் மார்க்கண்டேயன். அவன் மூச்சுக்காற்றெல்லாம் ஓம் நமசிவாய என்றே ஒலித்தது. மற்றவர்கள் விளையாடும்போது இவன் மணலில் லிங்கம் செய்து பூச்சூடினான். ஆனால் பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும் மரண பயம் தந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 16வது பிறந்த நாளும் வந்தது. அன்னை மருத்மதி நடுங்கும் குரலில் சிவலிங்கத்தில் முன் விழுந்து கதறினாள். ஈசனே, என் மகனை காக்க உன்னைத் தவிர யாருமில்லை. அன்று மாலை எருமை வாகனத்தில் பாசக்கயிற்றோடு யமன் தோன்றினார். மார்க்கண்டேயா, உன் கணக்கு முடிந்தது. இதோ என் பாசக்கயிறு உன்னை தேடி வருகிறது என கர்ஜித்தார். அந்த சிறுவன் அஞ்சவில்லை. சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். யமதர்மன் வீசிய பாசக்கயிறு மார்க்கண்டேயனின் கழுத்தையும் அவன் தழுவிய லிங்கத்தையும் சேர்த்தே பிணித்தது. அவ்வளவுதான். அண்ட சராசரமே அதிர லிங்கம் வெடித்து சிதற ருத்ரகோபத்துடன் காலசம்ஹார மூர்த்தி வெளிப்பட்டார். என் பக்தனை தொட துணிந்தாயா? என்னையே கட்ட முயற்சித்தாயா என தன் சூலாயுதத்தால் யமனையே நிலைகுலைக்கச் செய்தார். ஈசன் மார்க்கண்டேயனை தழுவி, மகனே, நீ மரணத்தை வென்றவன். என்றும் 16 வயது சிரஞ்சீவியாக வாழ்வாய் என வரம் தந்தார். பக்திக்கு முன்னால் யமனும் மண்டியிடுவான் என்பதற்கு இதுவே உதாரணம். அப்படி ஒரு சிறுவனுக்காக